வணக்கம் சுஹൃத்துக்களே, இது கேரளா டைரிஸ் பாகம் 11. தம்பிக்கு இந்த ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால மறுபடியும் இந்த ஆங்கிள் இருந்தே ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. காலையில் எப்பவும் போல 7 மணிக்கு முன்னாடி எந்திக்கணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சாச்சு. தண்ணியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கொஞ்சம் சுலபமாக தான் இருந்தேன். அப்படி இப்படி ஒரு 4 வாக்கு வீட்டுக்குள்ளேயே நடந்து கொஞ்சம் உடம்ப அங்க இங்க போட்டு ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வாஷிங் மிஷின்ல போட்ட துணிகள் எல்லாத்தையும் காய போட்டு எப்பவும் போல காலை வேலைக்கு ஓட்ஸையும் முட்டைகளையும் எடுத்து சாப்பிட்டேங்க. இன்னைக்கு தம்பி உங்களுக்கு விசித்திரமா ஏதாச்சும் காமிக்கலான்னு ஒரு முயற்சியில இறங்கினாங்க. ஓவன்ல காலிஃபிளவர் வச்சு சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னன்னு தெரியல, ஒரு 8 நிமிஷத்துல ஒரு மாதிரி கருகுன மாதிரி வாட வந்துச்சுன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா எல்லாம் செத்து போயிட்டானுங்க. கூடவே கண்ணாடி பிளேட்டும் சல்லியா உடஞ்சு போயிட்டானுங்க. பிற்காலத்துல தம்பி எத்தனை பேரை பலி கொடுக்க போறேன்னு தெரியல. பாப்போம். அப்படியே சாப்பிட்டு எடிட்டிங் வேலைகளும் கொஞ்சம் இருந்துச்சு, அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்து நண்பர்களே, இன்னைக்குள்ள 8ஆயிரம் ஸ்டெப் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல. அப்புறம் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். நேரம் காலம் எதுவுமே பார்க்காம கிடுன்னு நடந்துட்டே இந்த நண்பர்களே. இன்னைக்கு தான் லூலுவோட கடைசி நாள் ஆஃபர் நினைக்கிறேன். ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரே டிராபிக் தான். விடாமுயற்சியில நம்ம வாக்க முடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சேட்டை கடையில ஒரு காப்பியை மட்டும் அடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாளை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே.